எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற கார்டனோட ஒரு சின்ன அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம வீட்டோட கார்டன் டூர் நான் ஃபுல்லாகவே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கார்டனில் நடந்திருக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ஒரு குயிக்கான கார்டன் அப்டேட் வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெடிஷ்னலான வேங்க பொட்டு வந்து எப்படி இருக்கும் அண்ட் அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான சில ட்ரெடிஷ்னலான விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலை இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம புதினா செடியை காமிச்சிடுறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக லென்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ இதுக்காகவே வந்து பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கோம். அண்ட் நம்மளோட வெந்தயக்கீரையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து பொரிக்கும்போது நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ பிரியாணி செய்கிறக்காக புதினா அண்ட் கொத்தமல்லி வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து இந்த மாதிரி ஏதாச்சும் பொரித்து சமைக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி பிரியாணியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. மல்லிப்பூ செடியில் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு விடுது. ஸோ டெய்லி கொஞ்சமாக பூ கிடைக்கும். அண்ட் இந்த மல்லிப்பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பூவாக இருக்கும், அந்த மாதிரியான வெரைட்டி. அண்ட் கொய்யாக்கா மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கொய்யாக்கா வந்து நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நல்ல பெருசாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா பழுத்து சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு கொய்யாக்காவில் வந்து அணில் கடிச்சிருக்கு பாருங்கள். இங்கே வந்து ஒரு கொய்யாக்கா இருக்குது. இது வந்து நல்லா பழுக்க ஆரம்பிக்குது, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் இந்த சைடு வந்து இங்கே 2 கொய்யாக்கா இருக்குது. இது வந்து இன்னும் பழுக்க ஆரம்பிக்கலை. வெண்டைக்காய் செடி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக காய்ச்சிட்ருக்கு. நிறைய வெண்டைக்காய் கிடைக்கும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 வெண்டைக்காய் வச்சு கிடைக்கும். ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய வச்சுருக்கோம் வெண்டைக்காய். ஸோ அடிக்கடி வந்து பொரியல், குழம்பு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் இங்கேயுமே ஒன்று இருக்குது. மோஸ்ட்லி எல்லா வெண்டைக்காய் செடியுமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடியில் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த செடியிலையுமே நல்லா காய் விட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு செடியில் விதைக்காக நாங்கள் வெண்டைக்காய் விட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெண்டைக்காவை வந்து நல்லா செடியிலேயே முத்த விட்டு காய விட்டுறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ இப்படி வந்து செடியிலேயே நல்லா முத்தி காயும்போது நல்ல ஹெல்த்தியான விதையாக இருக்கும். ஸோ அடுத்த வருஷம் நம்ம விதை போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சின்ன தென்னை மரத்துக்கடியில் நிறைய வெண்டைக்காய் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா காய்க்குது. ஸோ இந்த செடியில் பார்த்திங்கன்னா 3-4 வெண்டைக்காய் பிஞ்சிருக்கும். அண்ட் இந்த பக்கம் இந்த செடியிலையுமே வந்து நிறைய காய் விட்டுருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற வெண்டைக்காய் செடிகளுமே ரொம்ப சூப்பராக காய்ச்சிட்ருக்கு. இந்த லாக்டவுன் டைமில் இப்படி நமக்கு வீட்டிலையே ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் கிடைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கோழி கொண்ட பூவுமே நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நல்லா பெருசாகும். இப்போ தான் பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் பால்சம் செடி இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் பேர் சொல்லுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த செடியிலையுமே நிறைய பூ பூத்துட்ருக்கு. இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஒரு பிங்கிஷ் ஒயிட் கலரில் பூ பூக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு செடி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா லாவெண்டர் கலரில் பூ பூக்குது. ஸோ நிறைய சின்ன சின்ன செடி இருக்குது. ஸோ இதில் நிறைய பூ பூத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பைனாப்பிள் செடி வந்து வச்சுருக்கோம். ஸோ பைனாப்பிள் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் அதோடய மேல் பகுதி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு. அந்த பழமுமே நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. அதனால் அந்த மேல் பகுதியை வந்து நட்டு வச்சுருக்கோம். ஸோ நல்லா பிடிச்சிக்கிச்சு, நல்லா வளருது. இந்த சைடு ஒன்று இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட லெமன் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது, இன்னும் பழுக்க ஆரம்பிக்கல. ஸோ அது வந்து எல்லோ கலரில் மாறினக்கப்புறம் இது நம்ம பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஹாப்பியான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயலில் நெல்லெல்லாம் ரொம்ப நல்லா கதிர் விட்டுருக்கு. தேவையான அளவுக்கு மழையும் இருக்கிறனால எல்லாமே ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷான கதிர் வந்து எல்லாத்துலேயுமே வந்திருக்கு.
அடுத்தது வேங்க பொட்டு பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேங்க பொட்டு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ வேங்க பொட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வேங்க மரம்னு ஒரு மரம் இருக்குது. ஸோ அந்த வேங்க மரத்தோட பால் தான் வந்து நம்ம வேங்க பொட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த வேங்க மரத்தோட பால் எடுத்து குழந்தைங்களுக்கு பொட்டு வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து திருஷ்டிப்படாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ இந்த வசம்பு அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ அது வந்து நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு விஷயம். ஸோ வந்து நல்லா சாந்து பொட்டு மாதிரி இருக்கும், அந்த கலரில் ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்கும். ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அந்த கலர். ஸோ அதுதான் வந்து ஒரிஜினல் நம்ம பாரம்பரியமான வேங்க பொட்டு அப்படின்னு சொல்கிறது. பட் இது வந்து கிடைக்காதவங்க வந்து நம்ம வீட்டிலே கண்மை செஞ்சுக்கலாம். ஸோ வீட்டில் வந்து கண்மை செய்யறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து வேங்க பொட்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேங்க மரம் இருக்குது. ஸோ அந்த வேங்க மரத்துலேருந்து தான் நாங்கள் வேங்க பொட்டு எடுத்தோம். ஸோ அதாவது வேங்க பால் எடுத்தோம். ஸோ அது வந்து நாங்கள் எப்படி அந்த வேங்கப்பால் எடுத்தோம் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒரு சின்ன கிளிப் இருக்குது, அது உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இதுதாங்க வேங்க மரம். இந்த வேங்க மரத்தோட தோல் பகுதியை மேலோட்டமாக சீவி விட்டோன்னா அந்த பகுதியில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கீறல்கள் போட்டோன்னா இந்த மாதிரியான ரெட் கலரில் இருக்கிற பால் வந்து வெளிவரும். இந்த பாலை நம்ம தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து ஒரிஜினலான வேங்க பொட்டு. இந்த வேங்க பொட்டு வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டார்க் மெரூன் கலரில் இருக்கும் அண்ட் நாளடைவில் பிளாக் கலராக சேஞ்ச் ஆகிடும். இந்த வேங்க பொட்டு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வச்சு விடும்போது ஒரு 5லேருந்து 10 செகண்ட்குள்ளே நல்லா ட்ரை ஆயிரும். ஸோ ஸ்மஜ் ஆகாது அண்ட் பார்க்குறக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய பாரம்பரியமான விஷயங்கள் வந்து என்னோடய அம்மாட்டேருந்து கற்றுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வேங்கப்பாலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொட்டாங்குச்சி அப்படிங்கிறது வந்து தேங்காவோட ஓடு தான். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம தேங்காய் உடைக்கும் போது 2 பீஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒன்றில் பார்த்தீங்கன்னா 3 கண் இருக்கும் இந்த எண்டில். ஸோ அந்த மாதிரி கண் இருக்கிற பீஸ் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா கண் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக ஓட்டை விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி கண் இல்லாத இன்னொரு பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்ப நாளைக்கு அது வரும். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து அதை வந்து நார் அதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா ஷைன் வர வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கல் இருந்துச்சுன்னா அந்த கல்லில் வச்சு நல்லா நம்ம உரைச்சி வச்சோன்னா நல்ல ஷைன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி ரெடி பண்ணி தான் இந்த வேங்கப்பாலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வேங்க பொட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வேங்கப்பால் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஹார்ட் ஆயிரும், ஒரு சாலிட் மாதிரி ஆயிரும். ஸோ இது வந்து பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் மெரூன் கலரில் இருக்குது. ஸோ பாருங்கள் இப்படி தான் இருக்கும், ஒரு டார்க் மெரூன் கலரில் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 drops வந்து நான் இதில் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து தண்ணி விட்டதுக்கப்புறம் லைட்டாக நம்ம கையை வச்சு இந்த மாதிரி நம்ம குழச்சி எடுத்தால் போதும். இப்படி குழச்சி எடுத்தோன்னா நல்ல ரெட்டிஷ் கலரில் சாந்து மாதிரி நம்ம கைக்கு வரும். ஸோ இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வச்சு விடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம லைட்டாக இந்த மாதிரி குழச்சி எடுத்துட்டு இப்படி சாந்து மாதிரி வரும். இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வச்சு விட்டுக்கலாம். நல்ல பிரைட் ரெட் கலரில் இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்படி தான் இருக்கும் வேங்க பொட்டு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரிஜினல் வேங்க பொட்டு. ஸோ நியூ மாம்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம குழந்தை பிறந்துட்டு ஒரு 1 monthக்கு அப்புறம் நம்ம கண்மை அதெல்லாம் நம்ம வச்சு விட ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி வச்சு விடும்போது இந்த மாதிரி வேங்க பொட்டு வச்சோன்னா திருஷ்டிப்படாமல் இருக்கும் அப்படின்ட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி வேங்க பொட்டு வச்சு விடலாம். ரொம்ப நேச்சுரலான ஒரு ஐட்டம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த மாதிரி கிடைச்சிதுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து கண்மை எப்படி செய்கிறது, எப்படி நம்ம வீட்டிலே கண்மை செஞ்சு குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தனியாகவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.